வணக்கம். ஒரே நாளில் ஒரு 2-3 ப்ரெஷ் ஷோஸ்லாம் வைக்கும்போது ஏதாவது ஒரு படம் மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். அதுவும் முக்கியமான காரணம் என்னென்னா, படத்தை பற்றின ஜட்ஜ்மெண்ட் அடி வாங்குங்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹார்ஸ் நடுவில் கேப் இருந்தால் தான் அடுத்த படம் பார்க்குறது நல்லது. இன்னொன்று, பார்க்குற எல்லா படங்களுமே ஒரு வேளை சுமாராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மென்டலி பயங்கர டயரிங்காக இருக்கும். கண்டிப்பாக சுமாராக தான் இருக்கும்னு நான் சொல்ல, பட் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன். அப்படி இந்த வாரத்தில் ஒரே நாளில் 3 படங்களை ஒரு நாள் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். 3ஆவதாக ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட படம் தான் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதுவும் இந்த படத்தை பார்த்த சிலர் பக்கா அடல் காமெடி, சிரித்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம், சரியான ரெஸ்பான்ஸ் அப்படி எப்படின்னு சில செய்திகளும் அனுப்பாங்க. நண்பர்கள் சில மெசேஜும் பண்ணாங்க, ஆஹா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் பாலிசி கரெக்டு அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் எதற்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படத்துடைய கதைன்னு என்னத்தை சொல்கிறது, அதீத மேல் ஃபேண்டசியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் இது. லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஃபேண்டசியில் ஆரம்பித்து பலவிதமான கதைகள் படித்ததுனால உருவான ஆன்டி ஃபேண்டசி, டியூஷன் டீச்சர் ஃபேண்டசி அண்ட் ஜானி சின்ஸ் நடித்த நிறைய ஷார்ட் கிளிப்ஸோடைய சிச்சுவேஷன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சு வர சம்பவங்கள், டபுள் மீனிங் பொட்டன்ஷியல் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் வச்சு எழுதப்பட்ட வசனங்கள், இதெல்லாம் தான் இந்த படம். ஆதித் அருண் என்கிற திரிகுண், இனிது தங்க மகன் மாதிரி சில தமிழ் படங்களில் நீங்கள் இவரை பார்த்துருக்கலாம். இனியாவை வாகை சுடவா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரையும் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு கௌதம் மேனன் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னு நான் சொல்ல விரும்பல, புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சில நண்பர்கள் கண்டுபிடிச்சி எழுதியிருப்பாங்க, அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் திரிகுண், இனியா, தம்பி ராமையா, சத்யன், ராதான்னு வரிசைப்படுத்தலாம். இதில் அதிகமான ஸ்கோப்புங்கிறது இனியாவுக்கு தான். இதுவும் நான் ஏன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக தெரிய வேண்டியதில்லை. தம்பி ராமையாங்கிற பேர் இருக்கிறதுனாலே அவர் நடிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அண்ட் ஹீரோயின் ஸ்ரீஜிதா கோஷுக்கு நடிப்புன்னா என்னன்னே தெரியல, பாவம். அவங்க டப்பிங் சிங்க்கும் கொடூரமாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி 2 விதமான ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒன்று, இந்த அடல் காமெடி படங்கள் அதை பார்க்குற ஆடியன்ஸ்னாலே ஒரு ஜட்ஜ்மெண்டல் லுக் இருக்குது, அது தப்பு. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணவங்க கூட அதை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுதாமல் இருக்காங்க, தயங்குறாங்க. பட் இப்படிலாம் படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். இன்னொரு ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஒரு படமா, கலாச்சார சீரழிவு, நம்ம நாடு எங்கே போகுது, சென்சாரில் எப்படி அனுமதிச்சாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸு. என்னை கேட்டிங்கன்னா எப்பயுமே நான் சொல்கிறது தான், என்ன படத்தை வேணாலும் எடுங்க, அதை யாருக்கு எடுக்கிறோங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். தென் கண்டென்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 30-40 நிமிஷங்களுக்கு சுவாரஸ்யமாக என்டர்டெயின் பண்ணவும் என்கேஜ் பண்ணவும் சீன்ஸ் யோசித்து வைக்கணும். அது ஒரு மினிமம் கேரண்டி படங்கிறதையாவது என்ஷூர் பண்ணோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத தெளிவாக இருந்திருக்காங்க. படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேஷன் அடல்ட்ஸ் ஒன்லி வாங்கியிருக்காங்க. ட்ரெய்லரும் அதுக்கேற்ற ஒரு கட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்டென்ட்டாக புதுசாக சுவாரஸ்யமாக ஒன்றுமே கிடையாது. தம்பி ராமையா, சத்யன் தண்ணி அடிக்கிற சீக்வன்ஸ், ஹீரோவுக்கு ஜுரம் வருதுன்னு ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஜோசியர் வர சீக்வன்ஸ்னு வரிசையெல்லாம் வருது. ஆனால் அதில் அடல்ட்டும் இல்லை, காமெடியாகவும் இல்லை. அடல்ட் காமெடிலாம் எடுங்க, அட்லீஸ்ட் இன்வென்டிவாக, இமேஜினேட்டிவாக, புதுசாக ஏதாவது யோசிங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இன்னும் கூட பைக்கில் டபுள்ஸ் போகிறது, ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஏற்றுறது, அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறது, பெண் கதாபாத்திரங்கள் எல்லாரையும் கவர்ச்சிகரமாக நடமா விட்டு எக்ஸ்போஸ் பண்ண வச்சு அப்ஜெக்டிஃபை பண்ணுறதுன்னு ரொம்ப பழைய பி கிரேட் படங்கள் ஸ்டைல்லே எதுக்கு எடுக்கணும்? சைனாலலாம் 3Dயில் பான் படங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து எடுக்க சொல்ல, ஆனால் இன்னும் கூட ஏதாவது போடுங்கன்ற மாதிரி இந்த எலிமெண்ட்ரி டேர்ம்ஸை வச்சு காமெடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கிங்காக கொஞ்சம் தேத்திருக்கலாம், பட் அதுலேயுமே கூட பழைய பி கிரேட் படங்களுக்கு மட்டுமே சவால் விட்டுருக்காங்க. ரொம்ப 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 சொதப்பலான மேக்கிங், ஸ்டேஜிங், மியூசிக்கெல்லாம் இன்னும் கூட மோசம். மொத்தத்தில் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி ரொம்ப ரொம்ப சுமாரான, செம்ம போரான ஒரு அடல்ட் காமெடி. இன்றைக்கி நான் பார்த்த தியேட்டரில் ஒரு 15-16 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு 6-7 பேர் ஒரே வரிசையில் ஒரு 45 வயசு கடந்த ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க எல்லாருமே. அவங்க மட்டும் செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தாங்க, கைதட்டிட்டு இருந்தாங்க. மேபி நானும் மிட் லைஃப் கிரைசிஸ்லாம் வரும்போது இந்த படத்தை ரீவிசிட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.